ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 24/6/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 12 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இந்த வீடியோவில் வெரி இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று ரீநீட் அப்படிங்கிறது நடந்தது. ஒரு 1563 மாணவர்களுக்கு அவங்களுக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதே போல் நியூ ஸ்கோர் கார்டு ஃபார் ஆல் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த ரிலீஸ் டேட்டை தான் இந்த வீடியோவில் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும். டில் த லாஸ்ட் டேட் ஆஃப் த நீட் 2024 அட்மிஷன் உங்களுக்கான ரீஃபண்ட் வர வரைக்கும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸோ இல்லை அட்மிஷன் ரிலவெண்ட்டான டவுட்ஸோ ஏதாவது இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் தகவல் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க இந்த நியூஸ் அப்டேட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நியூஸ் அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டைம்ஸ் நவ் ஆர்டிக்கலில் இதை பற்றி இப்போ கொடுத்துருக்குறாங்க. இது போஸ்டட் டேட் அண்ட் டைம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். போஸ்டட் டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா அப்டேட்டட் ஆன் June 2024 இன்றைக்கி காலையில் 10:30க்கு இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன இம்பார்ட்டண்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1563 மாணவர்களுக்கு நேற்று ரீநீட் அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்த ரீநீட் எக்ஸாமில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ இந்த 1563 மாணவர்களில் கருணை மதிப்பெண் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ அவங்க இதில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு நேற்று எக்ஸாமில் என்ன மார்க் வருதோ அந்த மார்க்கு அவங்களுக்கு ஸ்கோர் கார்டில் இருக்கும். அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டில் அதுக்கான ஆல் இண்டியா ரேங்க் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். ஒருவேளை தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் என்ன டோட்டல் வருதோ அந்த டோட்டலுக்கு ஆல் இண்டியா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது இந்த ரிசல்ட்டும் ரீநீட்டுக்கான ரிசல்ட்டும் நியூ ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஆல் ரீநீட் ரிசல்ட்டும் அதுக்கப்புறம் ஆல் இண்டியா நியூ ரேங்க் லிஸ்ட்டு இது எல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, யாருக்கெல்லாம் இது கவர் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இதற்கு முன்பாக வந்த செய்தியில் June 30 ரீநீட்டுக்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேப்பர் லீக் இஷ்யூ வந்ததுனாலையும் கருணை மதிப்பெண் வழங்கிய மாணவர்களுக்கு டைம் லாஸுக்காக கொடுக்கப்பட்டதும் இந்த கருணை மதிப்பெண்ணை ரிமூவ் பண்ணுறதுக்காக உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ June 30 பதிலாக முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த அந்த ரீநீட் எக்ஸாமில் 1563 பேர் அந்த ரீநீட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இதில் உங்களுக்கு 50% அட்டண்டன்ஸ் தான் வந்திருந்தது. ரிமைனிங் 50% ஆப்சன்டீஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக நேற்று தேர்வில் கலந்துக்கிட்ட மாணவர்களினுடைய எண்ணிக்கை 813 பேர் மட்டுமே. அதனால் இந்த 813 பேர்த்துக்கு ரிசல்ட் போடுறதுக்கு இன்னமும் 6 நாள் அப்படிங்கிறது அதிகபட்சமான நாள் தான். ஸோ இவங்களுக்கு கூடிய விரைவில் ரீநீட்டுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீநீட் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த ரீநீட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணின நியூ ஆல் இண்டியா ரேங்க், அதாவது நியூ ஸ்கோர் கார்டு யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, May 5 நீட் எக்ஸாம் எழுதின அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர். இந்த 24 லட்சம் பேர்த்தில் எல்லாத்துக்குமே இந்த ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது மாறும். அதுக்கப்புறம் நேற்று நடந்த தேர்வில் 813 பேர் கலந்துருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கும்
புதிய மதிப்பெண்ணுடைய அடிப்படையில் ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதன் பிறகு இப்போது யாரெல்லாம் அந்த 1563 பேரில் எத்தனை பேர் தேர்வு எழுதலையோ அந்த மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ நீட் மார்க்குக்கும் நியூ ஆல் இண்டியா ரேங்க்குக்கும் அவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போது இதுக்கான தேதி அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போது இது தொடர்பான எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலாம், எப்போ ரீநீட் ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அது தொடர்பாக இன்று புதியதாக நியமிக்கப்பட்ட என்டிஏனுடைய டைரக்டர், இஸ்ரோனுடைய ஃபார்மர் சீஃப் ராதாகிருஷ்ணன், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார், இவர் இன்றைக்கி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாரு. இவர் பதவியேற்ற பிறகு முதல்ல நடத்துகிற இந்த மீட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க, லேட்டஸ்ட் அப்டேட் நீட் யூஜி 2024லையும் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறதுலையும் அதனுடைய கான்ட்ரவர்சிஸு, எக்ஸாமு, அப்புறம் நியூ ஸ்கோர் கார்டு இதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட்டை இன்றைய அந்த மீட்டிங்கில் யோசிப்பாங்க. அல்லது அந்த மீட்டிங்கில் அவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அப்டேட்டை இன்று வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கூடிய விரைவில் இந்த ரீநீட் அதே போல் ரிசல்ட் இதெல்லாம் வெளியிடப்படுவாங்க. அந்த அப்டேட் நமக்கு எப்போ கிடைச்சாலும் உடனடியாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும், மறக்காமல் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் லைக் போடணும். அப்போ தான் இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்கறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போடுற வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க இதே ஃபார்மாலிட்டிஸை, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுறது, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறது, லைக் பண்ணுறது இதெல்லாம் ரெகுலராக பண்ணிவிட்டு அடுத்தடுத்து போடுற எல்லா அப்டேட்டையும் டில் த லாஸ்ட் டேட் ஆஃப் 2024 நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.